Illusion 17. The particular related to 1200 kgs of a certain raw material purchased by a company during June. June month 1200 raw material purchase பண்றோம். அடுத்து lot size up to 1000 kgs. இது என்னன்னா lot price quoted கொடுத்திருக்காங்க. supplier வந்து என்னெல்லாம் accept பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு purchase order. Lot size up to 1000 kg is 22 per kg. 1000 to 1500 kg oda rupa வந்து 20 rupee. 1500 to 2000 kg is வந்து 18 per kg. அடுத்து trade discount வந்து 20%. additional charge வந்து ட்ரம்ப்புக்கானது வந்து 10 rupees 25 kgs. அப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரம் வந்து ரிட்டர்ன் பண்ணது வந்து 8 per drum. அப்புறம் GST வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட் வேல்யூ, இன்சூரன்ஸ் வேல்யூ, அப்புறம் ஸ்டோர்ஸ் ஓவர்ஹெட் அப்ளைடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதில் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, அப்புறம் யூனிட் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் இஷ்யூடு டு ப்ரொடக்ஷன். இப்போ வந்து 1200 kgs நம்ம வந்து ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து எதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 to 1500 குள்ள தான் 1200 வந்து இருக்குது. ஸோ வந்து 1200 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதனுடைய வேல்யூ வந்து 20 ரூபி கொடுத்துருக்குறாங்க. ஸோ 20 இன்ட்டு 1200 kg இங்கே வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம். 1200 kg இன்ட்டு 20 போட்டால் 24,000 வந்து கிடைக்கும். அடுத்து இது வந்து காஸ்ட்டு, இது வந்து டோட்டல் காஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணுறது. அப்புறம் வந்து ட்ரேடு டிஸ்கவுண்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க 20% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 20% இந்த யூனிட்டோட 20% போட்டால் 4 வருது. 4 இன்ட்டு 24,000 போட்டோம், 24,000 இன்ட்டு 20% போட்டோம் அப்படின்னா 4,800 வந்து கிடைக்கும். அடுத்து ட்ரம் சார்ஜ், அடிஷ்னல் ட்ரம் சார்ஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 10 per drum ஆஃப் 25 kgன்னு இருக்கும். 10 டிவைடட் பை 25 kgன்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 40 பைசா வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து 1200 இன்ட்டு 25 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் 48. நம்பர் ஆஃப் ட்ரம் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். 48 இன்ட்டு இந்த 10 ரூபா, 48 ட்ரம் இருக்குது. 10 ரூபாய்க்கு எவ்வளோன்னா 480 போட்டாச்சு. அப்புறம் ஜிஎஸ்டி வேல்யூ கொடுத்துருந்தாங்க 12%, 5%. எதுக்கு கண்டுபிடிக்கணும், ரா மெட்டீரியலுக்கு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று வந்து ட்ரம் சார்ஜ், ரா மெட்டீரியல் தான் இருக்குது, ட்ரம் சார்ஜ் தான் இருக்குது. ரா மெட்டீரியல் 16, ட்ரம் சார்ஜ் வந்து இது போட்டிங்க அப்படின்னா 1.94 வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து இந்த 19,200 ரா மெட்டீரியல் இன்ட்டு 12%, அப்புறம் 480 ட்ரம்முக்குள்ள இதில் 5% போட்டோம் அப்படின்னா 2,328 நம்மளுக்கு கிடைக்கும். நெட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இப்போ ஃபைன் பண்ணியாச்சு. அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோன்னா 2.5% இருக்கும். இந்த வேல்யூவில் 2.5% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிடும். அப்புறம் இந்த வேல்யூவில் 2.5% போடுறோம். அப்புறம் ஃப்ரைட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா நம்மளுக்கு 240 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 240 டிவைடட் பை 1200 kg போட்டால் யூனிட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகே, நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் இருக்குது, அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டோம். நம்ம இப்போ ஆட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து வந்து கிரெடிட் ஃபார் ட்ரம்ஸ் ரிட்டர்ன், நம்ம 8 ட்ரம்மை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 8 டிவைடட் பை 25 போட்டோம் அப்படின்னா 25 kg போட்டோம்னா நம்மளுக்கு 32 பைசே கிடச்சிரும். ஓகே, 1200 இன்ட்டு 25 kg இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா நம்மளுக்கு 48 ட்ரம் வந்து கிடச்சிரும். 48 இன்ட்டு 8 போட்டோம்னா 3804. அதாவது நம்பர் ஆஃப் ட்ரம் ஃபைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்மளுக்கு 8 ட்ரம் ஆச்சா. ஓகேவா, அதுக்கு உண்டான இதை நம்ம அங்கே போடுறோம். 8 ரூபாய் ரிட்டர்ன் ஆகிருக்கு, அதை போடுறோம். கிரெடிட் இருக்குது, அதை போடுறோம். அதுக்கப்புறமாட்டி டோட்டல் காஸ்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்றதை ஆட் பண்ணி போட்டுக்கிறோம். அப்புறம் ஸ்டோர்ஸ் ஓவர் ஹெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூவில் 5% போடுறோம், இந்த வேல்யூவில் 5% போட்டோம். மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் இஷ்யூடு டு ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.